ஒரு தலை சிறந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெல்வதற்கு யாரும் இல்லை இல்லை இல்லை, குறிப்பாக பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியை வெல்வதற்கு யாருக்கும் இடம் இல்லை இல்லை என்று நிரூபிக்கின்ற கூட்டமாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற அன்பிற்கினிய முன்னாள் துணைத் தலைவர் தொரப்பாடியுடைய துணைத் தலைவர், பேரூர் கழக செயலாளர், நகரமன்ற உறுப்பினர், தொரப்பாடி பேரூராட்சியில் நினைத்தால் நடக்கும், அதிமுகவுடைய கொடி பறக்கும், உச்சாணிக்கும் பறக்கும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியை பங்கேற்றிருக்கின்ற அன்பிற்கினி தம்பி மாவட்ட கழக பேரவை செயலாளர் அன்பிற்கினி தம்பி டி கனகராஜ் அவர்களே, எனக்கு ஒரு அற்புத வாய்ப்பு. காவல் நிலையம், மகளிர் கமாண்டோ படை, மகளிருக்கான தனி பல்கலைக்கழகம், மகளிருக்கான தனி நீதிமன்றம், மகளிருக்காக தனி நீதிமன்றம் எல்லாம் கொண்டு வந்த ஒரு இரும்பு பெண்மணி இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் இந்த தினம் 77வது பிறந்த நாள் விழா. இன்னும் பேசிட்டு இருக்காங்க. திட்டலாம் யார் கொடுத்தாங்க? விலையில்லா தாலிக்கு தங்கம் கொடுக்க முடியுமா? யாராச்சு தாலியோட தங்கத்தோடைய விலை என்ன? ஒரு பவுனுடைய விலை 67,000 ரூபாய், 68,000 ரூபாய். இன்றைய மார்க்கெட் ரேட் 68,000 ரூபாய், 67,000 ரூபாய். பெண் பிள்ளை படிக்கணும், பெண்கள் முன்னேற வேண்டும், பெண்கள் உயர வேண்டும். பெண்கள் உயர்ந்தால்தான் ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் உயரும் என்ற அடிப்படையில் செயல்பட்ட ஒரு மாபெரும் தலைமை இதே டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். 4 கிராம் தங்கம் கொடுத்தோம், 25,000 ரூபாய் காசோலை கொடுத்தோம். பட்டதாரி பெண்ணுக்கு 50,000 ரூபாய் காசோலை கொடுத்தோம். என படிக்கணும். பட்டதாரி பெண்ணுக்கு 50,000 ரூபாய் காசோலை கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் உண்டா? தாலிக்கு தங்கம் உண்டா? கருணாநிதி ஆட்சியில் உண்டா? ஸ்டாலின் ஆட்சியில் உண்டா? சொல்லு பாப்பா. தாலிக்கு தங்கம் கொடுத்த ஒரு தங்க நிகர் தலைமைக்கு தான் 77வது பிறந்த நாள் விழா. அப்புறம் 1 பவுன் 8 கிராம் கொடுத்தாங்க. 8 கிராம் கொடுத்த 50,000 ரூபாய் காசோலை கொடுத்த, 25,000 ரூபாய் காசோலை கொடுத்த அந்த தலைமைக்கு விலையில்லா கறவை மாடு கொடுத்தோம். விலையில்லா கறவை மாடு கூட யாருக்கிட்ட கொடுக்க சொன்னாங்க? யாருக்கிட்ட கொடு? மகளிர்கிட்ட கொடு, பெண்கிட்ட கொடு, பெண்கள்கிட்ட கொடுனாங்க. விலையில்லா கறவை மாடு கொடுத்தாங்க, விலையில்லா ஆடு கொடுத்தாங்க, விலையில்லா மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தாங்க. மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. 52 லட்சம் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. லேப்டாப் யாராவது வாங்கி கொடுக்க முடியுமா? அண்ணன் தம்பி வாங்கி கொடுக்க முடியுமா? மாமன் மச்சான் வாங்கி கொடுக்க முடியுமா? உற்றார் உறவினர் வாங்கி கொடுக்க முடியுமா? துபாயில் வேலை செய்யற ஒரு அண்ணன் வாங்கி கொடுக்குமா? இப்ப லேப்டாப்போட விலை எவ்வளவு என்று கேட்டால் 22,000 ரூபாய், 23,000 ரூபாய், 16,000 ரூபாய். புரியல. லேப்டாப் ஒரு மாணவ செல்வங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா, ஒரு லேப்டாப் ஒரு மாணவ செல்வங்களுக்கு ஒரு லேப்டாப் கிடைச்சுன்னா அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. லேப்டாப்ல உலகத்தை அந்த லேப்டாப்ல உள்ள கையில கொண்டாந்துடலாம். லேப்டாப்ல உலகத்தில் இருக்கிற விஷயங்களை கொண்டு வந்துடலாம். இந்த காலேஜ்ல படிக்கணும், இந்த வெளியே நின்று வாங்கினேன், கஞ்சா அடிக்கிறதுக்கு வாங்கிறானா இல்லையா? சாராயம் குடிக்கிறதுக்கு வாங்கிறானா இல்லையா? 1000 ரூபாய் எதுக்கு கொடுக்குறேன்? 1000 லேப்டாப் கொடு. லேப்டாப் கொடுத்த மாணவ செல்வங்களுடைய கல்வி வளரும், மாணவ செல்வங்களுடைய அறிவு நுட்பம் கிடைக்கும், உலக அளவில் இருக்கிற விஷயங்களை அவன் கற்றுக்கொள்ளலாம். அந்த புத்தகத்தை அந்த லேப்டாப்பில் ஏற்றிக் கொள்ளலாம், படித்து விடலாம். 1000 ரூபாய் கொடுக்குற எதுக்கு கொடுக்குற? ஏமாத்துற நீ, ஏமாத்துற. பெண்களுக்கு கொடுக்க 1000 ரூபாய் கொடுக்குற, 10,000 ரூபாய் செலவு வைக்கிற. வீட்டு வரி 52% உயர்ந்திருக்கு. வீட்டு வரி 52%, 100க்கு 100% உயர்ந்திருக்கு. வியாபாரி போய் கேளுங்க, வியாபாரி கடவரி எவ்வளவு உயர்ந்திருக்கு? 300% உயர்ந்திருக்கு. ஏற்கனவே 3,000 ரூபாய் கட்டணும், 9,000 ரூபாய் கட்டணும் கடவரிக்கு. வீட்டு வரிக்கு 3,000 ரூபாய் கட்டணும், கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் கட்டணும். இப்ப எலக்ட்ரிசிட்டி இபி வரி 38%, 40% உயர்ந்திருக்கு. ஏற்கனவே 5,000 ரூபாய் கட்டணும், 12,000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு. இபி வரி, மின்சார படியை தருவேன்னு சொன்ன கொடுத்தியா? அரசு ஊழியர்ல இப்ப ஜாக்டோசியா ஸ்ட்ரைக்கு. தொழிலாளர் சரியில்லை, நெசவாளர் சரியில்லை, விவசாயி சரியில்லை, மாணவ செல்வங்கள் சரியில்லை. புரியல. எந்த ஆப்ஷன்? நெசவாளருக்கு நாங்க வீடு கொடுத்தோம், பசுமை வீடு கொடுத்தோம். அதுல அவங்க தறி போட்டுக்கலாம். அவங்களுக்கு 300 யூனிட் ஃப்ரீயா கொடுத்தாங்க. அதிமுக ஆட்சியில் 300 யூனிட் ஃப்ரீயா கொடுத்தாங்க. அம்மா இன்னைக்கு உண்டா? நெசவாளர் நிறைந்த பகுதி இந்த பகுதி. நெசவாளருடைய நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு நெசவாளர் நஞ்ச சூழ்நிலை, அழிந்த சூழ்நிலை கொண்டுகின்ற ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்க கடமைப்பட்டுள்ளோம். 2 மாசம் 4 மாசம் ஆண்டு இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் முகம் சுளிக்கின்ற ஒரு ஆட்சி உங்க ஆட்சி. இன்னைக்கு கூட உனக்கு பிறந்த நாள் ஏதோ கொண்டாடுறானோ, ஏதோ போறானோ, இந்த மாதிரி பிறந்த நாள் உண்டா? அம்மா பிறந்த நாள் எப்படி இருக்கு? ஓ பிறந்த நாள் சல்படிக்குது, சல்படிக்குது. புரியல. பிறந்த நாள் சல்படிக்குது.
கடலூர் மாவட்டத்தில் நானும் பார்க்குறேன். கடலூர் நகராட்சியில் பார்த்து எங்கேயுமே இல்லை, சல்படிக்குது. எதை வைக்கிறான், ஒரு கரண்டி சோறை வைக்கிறான், ஒரு 3 கிலோ ரவை கிண்டாடுறான், 3 கிலோ பொங்கலை போடுறான், 3 கிலோ போடுறான். நாங்கள் மட்டும் 500 கிலோ போடுறோம். நாங்கள் ஒரு 2000 பேருக்கு நாங்கள் நிவாரணம் கொடுக்குறோங்க. அம்மா பிறந்த நாளை முன்னிட்டு 77வது பிறந்த நாளை முன்னிட்டு 2000 பெண் பிள்ளைக்கு புடவை வழங்குகின்ற விழா, ஒரு 40 பேருக்கு சைக்கிள் வழங்குகின்ற விழா, புரியல, தொடர்ந்து வழங்குகின்ற விழா தான் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விழா என்பதை நான் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். இந்த ஆட்சிக்கு என்ன நடந்திருக்கு? மக்கள் முகசுலிக்கிறாங்க. மக்களுக்கு ஒவ்வாத ஆட்சி, மக்களுக்கு உதவாத ஆட்சி, மக்கள் வெறுக்கின்ற ஆட்சி. ஒட்டுமொத்த சமுதாயம், ஒட்டுமொத்த மக்கள், வியாபாரி ஏத்துக்கல, வர்த்தகம் ஏத்துக்கல, வியாபாரி ஏத்துக்கல, வர்த்தக ஜிஎஸ்டி, கூடுதல் ஜிஎஸ்டி, பத்திரப்பதிவுக்கு அதிக கட்டணம், குடிநீர் வரியை உயர்த்திட்டான், குப்பை வரியை உயர்த்திட்டான், வீட்டு வரியை உயர்த்திட்டான், மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டான். எதை உயர்த்தல சொல்லுங்க பாப்பா. சரி, இவ்வளோ டாக்ஸ் வருது, கடை வாங்காம இருக்கிறியா? கடை வாங்கிய ஊழல் பண்ணுகின்ற ஒரு ஆட்சி என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்ற குற்றச்சாட்டை வைக்க கடமைப்பட்டுள்ளேன். சில நாட்டில் வளர்ச்சிக்காக கடை வாங்குவான். ஆஸ்திரேலியா, ஜப்பான், கனடா, இந்தோனேஷியா அந்த பகுதியில் வளர்ச்சிக்காக கடை வாங்குவான். வளர்ச்சியில் கூட ஊழல் பண்ணுவான். கடை வாங்கி ஊழல் பண்ணுகின்ற ஒரு திமுக கேடுகட்ட ஆட்சி என்ற குற்றச்சாட்டு தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. 5 லட்சம் கோடி ரூபாய் கடை. அவர்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா இருக்கணும்பா. நான் கூட ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பில் நான் தான் கொண்டாந்தேன். மழை நீர் சேகரிப்பு திட்டம் நான் தான் கொண்டாந்தேன். வீராணம் திட்டம் நான் தான் கொண்டாந்தேன். அது குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்தி கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இழுத்திருக்கோம். எந்த நிறுவனமும் எடப்பாடியார் பேர்ல தமிழ்நாட்டை விட்டு போகல. சிஎட் டயரை கொண்டாந்துருக்கோம், நாங்க பிளக்ஸாடிக்கிட்ட கொண்டாந்துருக்கோம், ஃபாக்ஸ்கானை நாங்க கொண்டு வந்திருக்கோம், ஏடான கொண்டு வந்திருக்கோம், பெக்கட்ரான் ஒரு கம்பெனி கொண்டு வந்திருக்கோம். பெக்கட்ரான் ஒரு கம்பெனி, ஓலா கார், ஓலா மோட்டார் பைக் வந்திருக்குது, நாங்க கொண்டு வந்த கம்பெனி. டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் நாங்க கொண்டு வந்த கம்பெனி. டாடா எலக்ட்ரானிக்ஸ் நாங்க கொண்டு வந்த கம்பெனி. இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் டோட்டல் ஃபெயிலியர். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏதோ ஜால் ஜாப் காட்டுறாங்க, வித்தை காட்டுறாங்க, பகல் வேஷம் போடுறாங்க. அப்ப இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்ல எப்படி என்று கேட்டால், இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்டா இருக்கும்போது மாசம் மீட்டிங் நடக்கும், எடப்பாடியார் தலைமையில் நடக்கும். ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டான், ஒரு முதலீட்டாளர் வந்துட்டான்னா உடனே அவனை கூப்பிட்டு அவனுக்கு என்னென்ன ஜியோ இஷ்யூ பண்ணணும், என்னென்ன ஆர்டர்ஸ் கொடுக்கணும், என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் ஒத்த வரியில சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல பண்ணி கொடுத்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. சிங்கிள் விண்டோ மாடர்னைசேஷனா பண்ணியிருந்தா நாம் ஏற்றுக்கொண்டு இருப்போம். எதுக்கு தனி பட்ஜெட்? வேளாண் துறைக்கு ஒரு தனி பட்ஜெட், நிதிநிலைக்கு ஒரு தனி, தங்க தென்னரசு தலைமையில் ஒரு பட்ஜெட். அதுக்கு அடுத்த நாள் நம்ம எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வேளாண் துறையில் எதுக்கே இதெல்லாம் பட்ஜெட், எதுக்கு பட்ஜெட் போடுற? ரைட், வேளாண் துறை தனி பட்ஜெட் போடு, 1 லட்சம் கோடியை போடு, 1 லட்சம் மானியம் கொடு. கஞ்சா உலகமாகி போச்சு. இங்க ஸ்கூல்ல கஞ்சா, கடை தெருவில் கஞ்சா, அந்த ஸ்டால்ல கஞ்சா, பொட்டி கடையில கஞ்சா, புரியல, எங்க மூளை முக்கெல்லாம் கஞ்சா போட்ட உடனே மனம் மாறி போறான். மனம் மாறுற பாலியல் பலாத்காரம், கூட்டு பாலியல் பலாத்காரம் எத்தனை நடந்திருக்கு. இப்போ நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு. இங்க சட்ட ஒழுங்கு சரியா இருக்கா? சட்ட ஒழுங்கு யார் நிர்வகிக்கிறாங்க? யார் வச்சிருக்காங்க? ஸ்டாலின் வச்சிருக்காரு. அம்மா சட்ட ஒழுங்கு வச்சுதான் சும்மா இருப்பாங்களா? தூக்கி சுடுறாங்க, தூக்கி போட்டு. எடப்பாடியார் வச்சிருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாரு. சட்ட ஒழுங்கு வச்சிருந்தா, சட்ட ஒழுங்கு முழு கட்டுப்பாட்டுக்கு, சட்ட ஒழுங்குக்கு 1008 ஐஜி டிஜிபி இருக்கிறாங்க. சபரீசன் ஒரு டிஜிபி, உதயநிதி ஸ்டாலின் ஒரு டிஜிபி, இன்பநிதி ஸ்டாலின் ஒரு டிஜிபி, அப்புறம் துர்கா அம்மா ஒரு டிஜிபி. எடப்பாடியார் பேரில் குடும்ப ஆட்சி இருக்குதா? ஒரு குடும்ப ஆட்சியை கோலச்சுகின்ற ஒரு நிலைமைக்கு நீங்கள் முடிவு கட்ட வேண்டும். குடும்ப ஆட்சி அறவே தூக்கி எறியப்பட வேண்டும். குடும்ப ஆட்சினா தான் குளறுபடி ஜாஸ்தி. குடும்ப ஆட்சினா தான் காவல்துறை சரியா செயல்படல, மந்திரிமாரு ஒழுங்கா செயல்பட முடியல, எல்லா மினிஸ்டருக்கும் தலைவலி, வேதனை. அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது முதலமைச்சருக்கு பதில் சொல்லலாம், முதலமைச்சருக்கு கீழே இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் பதில் சொல்ல முடியும். எந்த நிர்வாகமும் நடக்காது. நல்ல அன்போடு பணியோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு தொடப்பாடி கூட்டம் டாப், தோரப்பாடி கூட்டம் தோரப்பாடி கூட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியுடைய வெற்றிக்கு அடித்தளமிட்ட கூட்டம். இந்த கூட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்கு அடித்தளமிட்ட கூட்டம்.
எடப்பாடியார் ஒரு தலை சிறந்த நிர்வாகத்துக்கு சொந்தக்காரர்.